தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆசீர்வதிக்க போகிற நேரம். இணைச்சட்ட புத்தகம் 28:13 தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தலையாக்குவாரை தவிர வாளாக்க மாட்டார். நீ உயர்ந்து போவாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டார் என்று கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களை கடவுள் ஆசீர்வதித்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக இதோ இந்த கூடாரத்திலே அவருடைய அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொழிய போகிற அதிசயத்தின் நேரம், வல்லமையின் நேரம். இதோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், வல்லமையை பொழிய போகிறார். இதோ உன் மத்தியிலே நான் இருக்கிறேன், இதோ உன்னோடு இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன். நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன் கடவுளாக, நீ என் பிள்ளையாக இருந்து உன்னை போலி நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன தெய்வம் இதோ உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். இதோ ஆவியின் அபிஷேகத்தை உங்களிடத்திலே ஊற்றப் போகிறார், ஆவியின் வல்லமையை உங்களிடத்திலே ஊற்றப் போகிறார். இதோ அன்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்த கடவுள் இதோ புனித அந்தோனியாரை பெரிய போதகராக மாற்றி ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்து பெரிய போதகராக மாற்றிய கடவுள் இதோ 13 புதுமைகளை அல்ல, கொடான கோடி அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்து வருகின்ற புனித அந்தோனியாரை ஆவியின் அபிஷேகத்தினாலே ஆசீர்வதித்து அவரை உயர்த்திய கடவுள் இன்று உங்களையும் ஆசீர்வதிக்க போகிற அதிசயத்தின் நேரம். வல்லமையோடு ஜெபிக்க போகிறோம், அற்புதத்தோடு ஜெபிக்க போகிறோம். இதோ உங்கள் மனதை ஆண்டவர் தொடப் போகிறார், உடைய உள்ளங்களை ஆண்டவர் தொடப் போகிறார், உன் குடும்பங்களை ஆண்டவர் தொடப் போகிறார், உங்களை உயர்த்தப் போகிறார், உங்களை உயர்த்தப் போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமிக்க மக்களாக மாறப்போகிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எழுந்து நின்று நம்முடைய கரங்களை எல்லாம் பாடக்குழுவினரோடு அருள்தந்தையோடு சேர்ந்து ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்ற பாடலை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதோ ஆண்டவருடைய அந்த நற்கரையை உற்று பார்த்து நாம் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியோடு ஜெபிப்போம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிற நேரம், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிற நேரம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. பாடுவோம்.
அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. இதோ ஆண்டவர் இதோ உன்னை கீழாக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துகிற நேரம் இதோ ஓலை குடிசையில் இருந்த நம்மை மாடி வீட்டிற்கு மாற்றி இருக்கிறார். இதோ சாதாரண சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த உங்களை கடவுள் பெரிய பெரிய வாகனங்களிலே போவதற்காக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண படிப்புகளை படித்துக் கொண்டிருந்த நம்மை கடவுள் இன்று நம்முடைய பிள்ளைகளாக இன்ஜினியர்களாக மாற்றி இருக்கிறார், மருத்துவர்களாக மாற்றி இருக்கிறார். எனவே கடவுள் உன்னை கீழாக்க மாட்டார். கடவுள் உங்களை மேலாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் உயர்வீர்களே அன்றி தாழ்ந்து போகவே மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வலக்கரம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதப்பா. அரக்கங்கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கங்கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஆண்டவர் இதோ உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்பா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் அப்பா. நீ தாழ்ந்து போகாமல் என் பிள்ளையை நான் உயிர்வடைவே செய்வன் என்று சொன்ன கடவுள் இதோ நாம் ஒவ்வொருவரும் தாழ்ந்து கூட ஏழையாக இருந்த நம்மை, பரம ஏழையாக இருந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பெரிய தொழில் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். பெரிய மாடி வீடுகளை கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய உயர் பதவிகளை தந்திருக்கிறார். கல்வி நிறுவனங்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா. வல்லமையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தியமைக்காக நன்றி. ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தியமைக்காக நன்றி. ஆண்டவரே உடைய மேலான கிருபைக்காக நன்றி என்று சொல்லி பாடுவார். கை நீக்கி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். பிள்ளை தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர்,
கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க பாப்போம். ஆண்டவரை உற்று பாருங்க, நற்கரை நாதரை உற்று பாருங்க. ஆண்டவருடைய மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை நீ 100 மடங்கு உயர்த்தி இருக்கிறார் அப்பா. சாதாரண ஓல குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் ஆண்டவரே, 30 வருடங்களுக்கு முன்பாக, நாங்கள் 40 வருடங்களுக்கு முன்பாக கரண்டுகளே இல்லாமல் ஆண்டவரே இதோ மண்ணெண்ணெய் விளக்குகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை இன்று நீர் ஆண்டவரே உயர்த்தி இருக்கிறீர் அப்பா. சாதாரண ஓட்டு வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே நீர் 1000 மடங்கு ஆசீர்வதித்த பல மாடிகளை எங்களுக்கு கட்டுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஒரு வீடு கூட இருக்க இடமில்லாமல் இருந்த எங்களுக்கு ஆண்டவரே பல வீடுகளை நீங்கள் கட்டி கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, சாதாரண சைக்கிள் கூட எங்களுக்கு இல்லையே, ஆனால் ஆண்டவரே எங்கள் வீடுகளிலே பைக்கும் கார்களும் நாம் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு கூட வசதி இல்லாத போயிருந்தோமே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் இன்று ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீர் உயர் வகையான படிப்புகளை படிப்பதற்கு இந்த உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய மேலான கிருபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உடுக்க உடையின்றி இருந்தோமே ஆண்டவரே, 3 வேளை உண்ண உணவின்றி வேற இருந்தோமே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இன்று நீர் 1000 மடங்கு எங்களை உணவுகளை கொடுத்திருக்கிறேன். பல வகையான உடைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதித்திருக்கிறேன் அல்லவா ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. சாதாரண உடையிலே இருந்து கொண்டிருந்த எங்களை இன்று மாடர்னாக உடைகளை உடுப்பதற்கு எங்களை நீர் உயர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நன்றி. இதோ ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்து செல்வனாக்கியது போல ஆண்டவரே, இந்த தர்காசில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து செல்வராக மாற்றிய மேலான கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி. Hallelujah. Hallelujah. ஸ்துதி உமக்கே. Hallelujah. ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் எம்மை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் எம்மை மேலாக்குவீர். ஸ்துதி உமக்கே. ஆண்டவருக்கு ஸ்துதிய மகிமை, ஆண்டவருக்கு வல்லமை, ஸ்துதிய மகிமை, ஆசீர்வாதம், கிருபை, கிருபையா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிரப்புகிறார், வல்லமையால நிரப்புகிறார். அதிசயம். Hallelujah ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. Hallelujah ஸ்துதி உமக்கே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. புனித அந்தோனியாரே வாழ்க. புனித அந்தோனியாரே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. 2 கரத்தையும் நல்லா பக்தியாக நெஞ்சில் வைத்து கூப்பி நல்லா கொஞ்சம் சவுண்ட் ஏற்றலாமே, வால்யூம் கொஞ்சம். 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக வைத்து குவித்து கண்களை
கண்களை மூடிக்கொள்வோம். கடவுள் தருகிற வல்லமையான நேரத்தை, உன்னதமான தருணத்தை, அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆறுதலின் நாளை யாரும் வேடிக்கை பார்க்கலாம். மிக மிக உன்னதமான இந்த தருணத்தை அவர் நமக்குள் வந்திருக்கிறார் என்ற உணர்வோடு மேன்மையாக நம்முடைய உள்ளத்தில் அவரை வைத்து கொண்டவர்களாக எல்லோரும் இந்த அடையாள ஜபத்தை சொல்லிக் கொள்ளும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. அல்லேலூயா. சத்தம் பத்தல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே விவிலியத்தை எடுங்க. வேகமாக விவிலியத்தை எடுங்கள். யாரெல்லாம் விவிலியத்தை எடுக்கிறீர்களோ நல்ல கையில் மேலே தூக்குங்க. கையில் எடுத்துங்க. உங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை இருந்தால் நல்ல கையில் தூக்கிங்க. நல்ல கையில் தூக்கிங்க. நான் வாசிக்க போகிறேன். கடவுள் உங்கள் மீது ஆட்கொள்ள போகிறார். லெஃப்ட் சைடில் நிறைய பைபிள் பார்க்குறேன். ரைட் சைடில் காண ஒரு 2 3 இருக்குது. நல்லா பார்த்துங்க. எஸ்ஐயா 41 9 10 இறைவசனங்கள். நல்ல விவிலியத்தை நீங்கள் தூக்கி கையில் வச்சிங்க. நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மீது வார்த்தையான இறைவன் மிக தீவிரமாக, உன்னதமாக, மிக வேகமாக உங்களுக்குள் இறங்குகிறார். நீங்கள் அப்படியே கையில் வச்சிங்க. இந்த விவிலியத்தை இந்த விதத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கரத்தில் உங்கள் விவிலியம் கீழே இறக்காமல் நான் வாசிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. கீழே இறங்கக்கூடாதுனால மேலே தூக்கிங்க. உங்கள் தலைக்கு நேராக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கடவுளுடைய வல்லமையான நேரம் விட்டுறாதீங்க. நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை, அஞ்சாதே. நாம் ஒருவேளை பின்வாங்கலாம். ஒருவேளை நாம் பின்வாங்கினால் கடவுள் பின்வாங்குவதே இல்லை. அவர் ஒரு பொழுது பின்வாங்குவது இம்மை நேரமே அவ்வளவு அருமையான கடவுள். கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார். அந்த கடவுளிடத்தில் யாரெல்லாம் உங்களை ஒப்படைக்கிறீர்களோ, அந்த கடவுளிடத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நல்ல வலதுகையை தூக்கி ஒரு ஆமீன் சொல்வோம். யாரெல்லாம் கடவுளிடத்தில் நம்மை ஒப்படைக்கிறோம், நல்லா நான் சொல்லி முடிக்கும் பொழுது ஆமீன் சத்தமாக சொல்லுவோம். கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறவர்களே ஆமீன். கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறவர்களே, கடவுளிடத்தில் உங்களை ஒப்படைக்கிறவர்களே. அதுதான் சொல்லுவோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது இறைவசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். என்ன பண்ணுமா? கவலைகளை எல்லாம் யாரிடத்தில்? ஐய சத்தமாக பேசணும். ஆண்டவருடைய இடத்துல இருக்கிறீங்க. இங்கே யாரையும் பக்கத்தில் உட்காந்து மார்க் போடுறதோ, யாரையும் கிரெடிட் பண்ணுறதோ, நத்திங் ஆஃப் தட். ஸ்பீக் டு தி லார்ட். கடவுளிடத்தில் பேசுங்கள், அவ்வளோதான். உங்களோடு ஆண்டவரும் ஆண்டவரோடு நீங்களும், இங்கே இருக்கிற கடவுளும் நீங்களும் மட்டுமே பேசுகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தூக்காதவங்க நிறைய பேர் கையை நான் பார்க்குறேன். பாதி, குவாட்ரு, செமி, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயான்னா முழுசாக கடவுள் கொடுத்தது முழு கரம் தான். பாதி கை யாருக்குன்னா கொடுத்துருக்கிறாரா? இல்லை. அல்லேலூயா சொன்னால் முழு கையும் தூக்கணும். யோசிச்சிங்களா இருக்கக்கூடாது. ஆக கடவுள் சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் யாரிடத்தில்? அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அல்லேலூயா. வேறு அப்படியா? கவலைகள் ஒன்றும் இல்லை. அது எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும்?
எல்லாருக்குமே கவலைகள் இருக்கிறது. கவலை எதனால்? கவலை வருவது எதனால்? அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேதுருவினுடைய வார்த்தை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். விட்டுடு, முழுசா அவர்கிட்ட விட்டுரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவரோ அக்கறையா இருக்கிறார் கடவுள். அவர் அப்பேற்பட்ட கடவுளிடத்தில் தான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். என் அன்பு நிறைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேறு யாரிடத்திலும் வரவில்லை, அவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த அப்பாவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த உன்னதமான கடவுளிடத்தில் வந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் படைத்து அந்த பரம தந்தையிடத்தில் வந்திருக்கிறீர்கள். வேறு யாரிடத்திலும் இல்லை. எவ்வளவு பெரிய பாரமான, சவாலான, நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற, எவ்வளவு பெரிய துன்பகரமான சூழலாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒப்படைக்கும். இந்த இடத்தில் அவருடைய காலடிகளில் போட்டு, இந்த இடத்துல போடுறது. வேறு எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். ஒரு நிமிடம் உன் அருகில் என்று ஆண்டவர் பேசுகிறது போல மனிதர்களுடைய இளைப்பாறுதல் சில நிமிடங்கள், சில நாட்கள், அது எண்ணக்கூடியது. கடவுளுடைய இளைப்பாறுதல் நிலையானது. கடவுளுடைய இளைப்பாறுதல் நிரந்தரமானது. கடவுளுடைய இளைப்பாறுதல் என்பது நீடித்தது, எப்பொழுதும் எந்த காலத்திலும் உகந்தது, வாழும். நிறைய நேரங்களில் நமது நம்பிக்கையில் நாம் நமது வலிமையில் நம்பிக்கை வைக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நீங்களே புறப்பட்டு விட்டால் எப்படி? கவலை வருகிறது என்று சொல்கிறவர்களே, பயம் வருகிறது என்று சொல்கிறவர்களே, எல்லாவற்றையும் நீங்களே எதிர்கொண்டு விட்டால் எப்படி? கடவுள் உங்களோடு இருக்கிறார். நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன். நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாயிருக்கிறேன். என் வழியா என்று எவரும் பரமதந்தை இடத்துல செல்ல முடியாது. நான் இருக்கிறேன். நான் உங்கள் கடவுள், உங்களோட இருக்கிறேன். அஞ்சாதே, திகையாதே, நான் உன் கடவுள், உன்னோட இருக்கிறவன். எனவே என்னிடத்தில் இல்லாமல் வேறு எவரிடத்தில் நீங்கள் பலம் பெற முடியும். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வாழ்வினுடைய நெருக்கடிகளை உங்களால் நீங்களே தீர்த்து கொள்ள முடியும் என்று யோசிப்பவர்களே கடவுள் உங்களிடத்தில், உங்கள் கண் கொண்டு உங்களிடத்திலே, உங்கள் விழிகளால் உங்கள் இதயம் திறக்கிறார். நான் இருக்கிறேன் உன்னோடு, என்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். அவரிடத்தில் சொல்வதற்கு யாரெல்லாம் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்? சகோதர சகோதரிகளே, மிக தைரியமாக இருங்கள். உங்கள் மேல் அவருடைய கரம் இன்றைக்கு நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்தில் ஆபிரகாமினிடத்தில் கடவுள் பேசுகிறார். மனைவி கருத்தை அவர் நம்பிக்கை வைத்தார். அந்த நொடிப்பொழுது வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் அவர் நம்பிக்கை வைத்தார். பயமே இல்லை அந்த மனிதரிடத்தில், கவலையே இல்லை அவரிடத்தில். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். அசைவராமல் நின்றார், தந்தையானார். அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். காணா ஒரு திருமணத்தில் அன்னையானவர் அவர் சொல்வதையெல்லாம் அவர் சொல்வதை அவரிடத்தில் விட்டுவிடுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார். பொறுப்பு அவருடையது. உங்களை சுமந்து காக்க வேண்டியவர் அவர் இருக்கிறார். எனவே பயப்பட என் கடவுளிடத்தில் ஒப்படைத்து என்பது என்ன பண்றதுன்னா, நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஆண்டவரை நீங்க பார்த்துக்கணும், எனக்கு அதுக்கும் பொறுப்பே இல்லை, என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கணும், என் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், என் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கணும். அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதா? உதட்டளவில் பேசிவிட்டு அப்படியே ஒதுங்கிக் கொள்வதா கடவுளிடத்தில் ஒப்படைப்பது? அவரிடத்தில் ஒப்படைப்பது என்பது அப்படியா? ஆனால் கடவுள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். யார் அவர்? யார் அவர்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். என்ன வரும்? எங்கிருந்து உதவி வரும்? உதவி. அதுதான் உதவி.
மற்றவர்கள் செய்வது உதவி அல்ல, மற்றவர்கள் செய்வது உதவி அல்ல, பலன் எதிர்பார்ப்பது. அது உங்களுக்கு மற்றவர்கள் எது செய்தாலும் அதற்கு இணையான பலனை அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள். நீங்க எல்லாம் யோசிக்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி பையன் கல்யாணத்துக்கு ஒரு சவரம் வச்சாங்க. அப்போ விலை ஒரு மாதிரி. இப்போ ஒரு சவரம் எழுதணும்னா எவ்வளோ ஆகுது? கவலைகளை எல்லாம் இல்லையா ஒப்படையில் திருப்பி இதுதான் என்று கைமாறு. ஆனால் கடவுள் செய்வது உதவி. உங்களையும் என்னையும் படைத்தவர் பதிலுக்கு எதையாவது உங்களை படைக்க சொல்லி கேட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கி உயிர் விட்ட அந்த உன்னத கடவுள் எதையாவது உங்களிடத்தில் கேட்டார்? எதையாவது கேட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்பொழுதும் கடவுளிடத்தில் நின்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தூய அன்பு நிறை தாயானவள் எதையாவது உங்களிடத்தில் கேட்டாரா? எப்பொழுதுமே இந்த திருமலையில் வாசம் செய்து இந்த ஊரை காத்து கொண்டிருக்கிற கோடி கோடி அற்புதங்கள் செய்கிற அந்தோனியார் உங்களிடத்தில் எதையாவது கேட்டாரா? இல்லையே. எதையாவது கேட்டாருன்னா கை தூக்கி பார்க்கலாம். என்கிட்ட கேட்டாருன்றத கேட்கவே இல்லையா? கேட்கவே இல்லையா? கேட்கிறார். உங்களை என்னிடத்தில் ஒப்படையுங்கள். கடவுள் கேட்பது என்னது? உங்களை என்னிடத்தில் ஒப்படையுங்கள். என்கிட்ட விட்டுரு. யார? உங்களை, என்னை. யாரிடத்தில்? அவரிடத்தில். அவர் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். யாரை? உங்களை கேட்கிறார். யாரை கேட்கிறார்? உங்களை கேட்கிறார். ஒப்படைப்பீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. என் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒப்படைக்கு நிறைய நேரம் தவறுகிறோம். காரணம் பயம். நமக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த பயம் என்பது என்ன? ஃபியர் த வாக்கிங் ஸ்டிக் ஆஃப் டெவில். ஃபியர் த வாக்கிங் ஸ்டிக் ஆஃப் டெவில். சாத்தானின் கையில் உள்ள கைத்தடி பயம் என்பது. சாத்தானின் கையில் உள்ள கைத்தடி என்பது பயம் என்பது. யாரெல்லாம் பயந்து பின்வாங்குகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். பயந்து பின்வாங்காதீர்கள், உறுதியாக நில்லுங்கள். காரணம், உங்களை படைத்தவர் உங்கள் கடவுள், உங்களோடு கூடவே இருக்கிறவர் உங்களுடைய கடவுள். அல்லேலூயா. அப்படி சவுண்டு குறையுது பற்றா, மெதுவாக ஆனவனே. அல்லேலூயா. கொஞ்சம் கூட குறையக்கூடாது. கடையில் வாழ்நாளில் எப்பொழுதுமே கரங்களை உயர்த்துகிற பொழுது அந்த சுருதி குறையவே கூடாது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எசேயாவினுடைய இந்த வார்த்தைகள் அதைத்தான் சொல்லுகிறது. நான் என்று கடவுள் சொல்கிறார். ஏன் நான் என்று கடவுள் சொல்வதனுடைய காரணம் என்ன? எதற்காக அதை சொல்லுகிறார்? ஒரு முறை அல்ல, பல முறை அதை சொல்லுகிறார். 5-6 முறைக்கு மேலாக நான் என்ற அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்க, அந்த வாசகத்தை எடுங்க. எசேயா 41 9 10. வேகமாக டக்கு டக்குன்னு எடுங்க. எசேயா 41 9 10. இந்த இறைவசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள். நான் நான் என்று கடவுள் சொல்லுகிறார். அந்த நான் என்பவர் வேற எவரும் அல்ல, உங்கள் வலுவின்மையில் வலுவூட்டுகிற அந்த நான் என்ற கடவுள். உங்கள் இழப்பின் பொழுது உங்களை தூக்கி நிறுத்தி நல்வழிப்படுத்துகிற அந்த நான் என்கிற கடவுள். உங்கள் சோதனையில் தைரியம் ஊட்டுகிற கடவுள். உங்கள் துன்பத்தில் உங்களுக்கு பக்கமாக நிற்கிற அந்த கடவுள் நான் என்று சொல்லுகிறார். உங்கள் பயம் வருகிற பொழுது, நீங்கள் நடுங்குகிற பொழுது, நீங்கள் கலங்குகிற பொழுது, நீங்கள் பின்வாங்குகிற பொழுது, உங்களில் ஒருவராக அமைதியும் அன்பும் பக்குவமும் பலமும் தருகிற அந்த கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படியே மனதிற்குள்ளாக அதை தியானிங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம பயப்படலாமா? பயப்படவே கூடாது. நாம் பின்வாங்கலாமா? பின்வாங்கவே கூடாது. வாளாக்காமல் உன்னை தலையாக்கும், கீழாக்காமல் உங்களை மேலாக்கும்.
அவர் எப்படிப்பட்ட கடவுள்! அவர் உன்னை கீழே விடலை, உன்னை மேலாக்குகிறார். உன்னை பின்வாங்க வைக்கவில்லை, உன்னை முன்போக செய்கிறார். உன்னை இடறிவிட வைக்கவில்லை, உன்னை தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறார். உன்னை தூரம் வைத்து விடவில்லை, உன்னை அவர் அருகில் வைத்துக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட கடவுள் என்ன சொல்ற பாருங்க, நான் உன்னை தெரிந்தேன் இன்றைக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் கடவுள் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு செயலை செய்யும். எல்லாரும் நல்லா கையில் இருக்கலாம், நல்லா வாயை திறந்து சத்தமாக ஒன்றே ஒன்று சொன்னேன். சொல்லுவீங்களா இல்லையா? அதோட சொல்ல மாட்டேங்க, சொல்லுவீங்களா இல்லையா? இங்கே இருந்து பாக்கர்லேருந்து எண்ணிலேருந்து எல்லாரும் கடைசியில் வெளியில் நிற்கிறவங்க, கடையில் இருக்கிறவங்க உட்பட எல்லாருமே சேர்ந்து நான் என்று சொன்ன உடனே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன, நான் இப்போ சொல்கிறேன், கையை தூக்கி நான் என்று சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே உங்கள் பெயர்களை சத்தமாக சொல்கிறீங்க. யார் பேரை சொல்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் சொல்லாதீங்க. உங்கள் பங்கு ஃபாதர் லியோ டொமினிக் பேர் சொல்லாதீங்க. ஃபாதர் ஸ்டானி பேர் இல்லை. உங்கள் பெயரை இன்றைக்கு நீங்கள் சத்தமாக இந்த கூடாரம் அதிரும்படியாக யார் ரொம்ப சத்தமாக சொல்கிறீங்களோ கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வதிப்பார். இது ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி வச்சுக்கோங்க. யார் உங்கள் பெயரை உறக்க வானோக்கி கடவுளிடத்தில் நான் என் கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ அப்படி உங்கள் குரல் இன்றைக்கு வான் நோக்கி கேட்கட்டும். என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் என் கண்களால் கண்டேன், அவருடைய அழுகுரலை என் காதுகளால் நான் கேட்பாரா? லெட் பி ரெடி. நல்ல உறக்க வான் அதிர உங்களை தெரிந்து கொண்ட கடவுள் இப்பொழுது சொல்லுகிறார், நான் இது 10ல. லெட்ஸ் ட்ரை அகைன். நான் தேர்ட் டைம். நான் உங்களை தெரிந்து கொண்ட கடவுள், உங்கள் பெயர் சொல்லி உங்களை அழைத்த கடவுள் உங்களை அரவணைக்கிறார். அவர் விடல, உங்களை சேர்த்து அரவணைத்துக் கொள்ளுகிறார். இருக்கிறார். ஆமென், ஆமென். நான் உங்கள் கடவுள் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் பலமாக. நானும் கடவுள், அப்பா நான் தான் வந்திருக்கிறேன். உன் அபயத்தில், உனது பலகீனத்தில், உனது வலுவின்மையில், உனது துன்பகரத்தில் நான் இருக்கிறேன். கடவுள் வந்திருக்கிறார். யார் எனக்கு வருவார்? யார் எனக்கு கை தூக்குவார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யார் என் வேதனைக்கு மருந்திடுவார்? அவர் வந்திருக்கிறார். உங்கள் கடவுள், அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவரே உங்கள் வலிமையானவர். நான் உனது வலிமை என்று சொல்கிறார். நான் உனது உதவி என்று சொல்லுகிறார். நானே உனது நீதியாக நிற்கிறேன். கடவுள் உங்களுடைய நீதியாக நிற்கிறார். நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு நிறைய சகோதர சகோதரிகளே, கண்களை மூடும், கரங்களை பயபக்தியாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தை மேலோக்கும், ஜெபத்தை மேலோக்கும். உங்கள் ஜெபத்தை மேலோக்கும். நல்லவற்றின் ஊற்றும் தொடக்கமுமான இறைவா, இந்த வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் உறுதியானவை, உண்மையானவை. அவற்றை அளித்தவரும் அவற்றை வாழ்விப்பவருமான அன்புக்கு நன்றி. வாழ்வின் எந்த நெருக்கடிகள் சூழ்ந்தாலும் உமது உடன் இருப்பு உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு மனம் நிறைந்த நிம்மதியை தருகிறது. பலகீனமான எங்கள் வாழ்வில் நெருக்கடிகள் மத்தியில் மிக எளிதாக நம்பிக்கை இழப்பதும், பயந்து பின்வாங்குவதும், நடந்தேற நான் பலம் இழந்து போவதும் இயல்பாகிவிட்டது. பயம் எனக்குள் சந்தேகத்தையும் உறுதியில்லா தன்மையும் தந்து விடுகிறது. யாக்கோப்பு 3வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில், உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்டவே வேண்டாம்.
உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இந்த இறை வார்த்தையின்படி பயத்தின் விளைவாக ஏற்படும் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை என்னை விட்டு விலக என்னை ஆசீர்வதியும் அன்பு கடவுள். இந்த மன போராட்டத்தில் உமது அன்பு என்னை தாங்கி வழி நடத்தட்டும். பாரங்களை சுமந்து அலைகிறேன் ஆண்டவரே. வருத்தங்கள் என் வாழ்வின் வாசலில் படுத்துறங்குகிறது என் அன்பு கடவுள். உறுதி இல்லாமலே ஒவ்வொரு நாளும் உழன்று அலைகின்றேன். நம்பிக்கை இல்லாமலே நடந்து திரிகிறேன் என் அன்பு கடவுள். அப்பா என்று அழைக்கிறேன். மகனே, மகளே, இதோ நான் என்று வருகிறேன். என் அன்பு கடவுளே, என்னை பயந்து பின்வாங்க என்னை அனுமதியாய். நடுங்க விடாதேயும் என்னை. நீர் எனது வலக்கரத்தை தாங்கிக் கொள்ளும். என் இதயத்தில் வாசல் திறந்து உள்ளே வாரும். நீர் மாறாதவர், கைவிடாதவர். அன்பு இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியை தருகிறவர். அன்பு மகனையே அனுப்பி என்னை மீட்டுக் கொண்டவர். எபிரேயர் 12:15 உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேரை எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தை எங்களுக்கு பதிந்திட அனுமதியும். வாழ்வின் சவால்கள் கிளர்ந்தெழுகிற பொழுது தூய ஆவியே கடவுளின் வல்லமையின் வரத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்தும். உண்மையாய் தியானிக்கவும் ஜெபித்து உறுதிபடவும் எங்களை வலிமைப்படுத்தும், வழிகாட்டும், வல்லமையாய் நடத்தி செல்லும். பயம் என்ற வாசல் வழியாகவே மனக்கசப்பும் சீற்றமும் சினமும் கூச்சலும் பழிச்சொல்லும் எல்லா தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்க கடவுள் என்ற எபேசியர் 4:31 இந்த வார்த்தைகளின்படி நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடு. துன்ப துயரங்களிலிருந்து எங்களை விடுவித்து அகமலர்ச்சிக்கு எங்களை உயர்த்திச் செல்லும். நாகும் இறைவாக்கினர் வார்த்தைக்கு இப்பொழுதே உன்மேல் இருக்கும் இந்த நுகத்தை உடைத்து முறித்து உன் கட்டுகளை நான் அவிழ்த்து விடுகிறேன் என்ற இறைவாக்கு என் மேல் உள்ள நுகத்தை முறித்து என் கட்டுகளை அறுத்தெறிந்து விடுதலை தாரும் அன்பு கடவுளை விடுதலை எழுந்து நிற்கும். இந்த பாடலை பாடி நாம் தொடர்ந்து இந்த அற்புதமான ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்ற பாடல். எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? மீண்டும் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. பாடுவோம். என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் துன்பத்திலும் வேளையிலும் இருக்கின்றவர்
வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் மறுமையிலும் வறுமையிலும் வாழ்விலும் என்னாலும் பரவுயர்த்துகிறவர் அவர் ஒருவரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, நாளுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. நமது துன்பத்தில் ஆறுதலாக வருகிற கடவுளவர்தான், நமது வீழ்ச்சியில் தேறுதலாக வருகிற கடவுளவர்தான். எல்லாவும் அவராக வருகிறார். கரம் பற்றி ஏற்றுக்கொள்வோம். நெஞ்சில் நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து பார்ப்போம். ஆறுதலும் நீரே, தேறுதலும் நீரே, ஆறுதலும் நீரே, தேறுதலும் நீரே. எல்லாமே எனக்கு நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாரும் அப்படியே கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு பார்த்து பார்ப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் ராஜா இருக்கிறா? ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு யார் ராஜா? ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே என்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, மத்தேயு 11:28 தெளிவாக சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவனே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் மனத்தாழ்ச்சி உள்ளவன், கனி உள்ளவன். இதோ உன்னுடைய சுமைகளை எல்லாம், உன்னுடைய இதய பாரங்களை எல்லாம் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு என்று சொன்ன தெய்வத்திட்ட ஒப்பு கொடுத்து செபிங்க. உடைய வாய்களெல்லாம் திறந்து ஒப்பு கொடுத்து செபிங்க. உடைய வேதனை எல்லாம் சொல்லி ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டோட ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டோட ஒப்பு கொடுங்க, வல்லவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உடைய இதயத்தில் இருக்கிற, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள், உடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள், இதய பாரங்கள், குடும்ப அழுத்தங்கள் எல்லாத்தையும் வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டோட ஒப்பு கொடுத்து செபிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஒப்பு கொடுங்க. நம்ம ஆண்டோட ஒப்பு கொடுத்து செபிங்க. உடைய இதய பாரங்களுடைய கவலைகள், கண்ணீர், கவலைகள், சோதனைகள் ஒப்பு கொடுங்க. அப்பா, வேதனையோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே, வேதனையோட வந்திருக்கிற ராஜா, இதய பாரத்தோட வந்திருக்கிற ராஜா, குடும்பத்துல வேதனையோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே, என் குடும்பத்துல பிரச்சனைகளோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே, என் குடும்பத்துல என் கணவன் குடிக்கிறாரே, வேதனையோட வந்து முழந்தால் படியிட்டு அழுது ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, என் கணவன் செய்யற தொழிலில ஆண்டவரே ஒரே நஷ்டமா இருக்கு. என் குடும்பம் ஆண்டவரே கடன் தொல்லைக்கு உள்ளாய் இருக்கிறது. ஆண்டவரே, குடும்பம் முழுவதும் செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன் ராஜா. ஒப்பு கொடுங்க. யாருகிட்ட ராஜா போவேன்? யாருகிட்ட ராஜா போவேன்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடமல்லவா இருக்கிறது சொன்னியே ராஜா. உம்மை நோக்கி வந்திருக்கிற ராஜா, உம்மை நோக்கி வந்திருக்கிற
வந்திருக்கிற ராஜா, உம்மை நோக்கி வந்திருக்கிற. யாருகிட்ட ராஜா போவேன் கேளுங்க, வேதனையோட கேளுங்க. இயேசுநாதர் கல்வாரி மலையில முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்காதான்னு ஜெபிச்சாரே. ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே இந்த கூடாரத்துல, ஆண்டவரே இந்த கூடாரத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே முழந்தால் படியிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, வேதனைகளோட வந்திருக்கிற ராஜா, சோதனைகளோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே இதயத்துல பாரத்தோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே கடன் தொல்லையோட வந்திருக்கிற ராஜா, ஆண்டவரே குடும்பத்துல பிரச்சனைகளோட வந்திருக்கிற ராஜா. யாருகிட்ட ராஜா போவோம்? ஆண்டவரே யாருகிட்ட ராஜா போவோம்? என் வேதனை என்ன அழுத்துதே, என் துன்பம் என்ன அழுத்துதே ராஜா, என் கடன் தொல்லை என்ன அழுத்துதே ராஜா. யாருகிட்ட ராஜா போவோம்? யாருகிட்ட ராஜா போவேன்? நீ சொன்னியே ராஜா, உன் துன்பத்தை எல்லா இடத்துல ஒப்படைச்சிருன்னு சொன்னியே, உன் கவலை எல்லா இடத்துல ஒப்படைத்துன்னு சொன்னியே ராஜா. சொன்னியே, வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லைன்னு சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, எங்க துன்பத்தை எல்லாம் நினைச்சு 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 ஆண்டவரே ஒவ்வொரு நாள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமே ராஜா. இந்த பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் குடும்பம் முழுவதுடைய பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. என் வேதனை உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னியே ராஜா. ஆண்டவரே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னியே. உன் வேதனை இதோ உனக்கு விடுதலை அளிக்கும் சொன்னியே ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்று கல்வாரி மலையில முழந்தால் படியிட்ட ஆண்டவரே, இந்த துன்பக்களை என்னை விட்டு நீக்காதாடு கண்ணீர் சிந்தி அழுது ஜெபிச்சேன் ராஜா. ஆண்டவரே, இந்த கூடாரத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே முழந்தால் படியிட்டு கண்ணீர் சிந்தி அழுது ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இஸ்ராயேல் பெண்மணிகளை பார்த்து சொன்னியே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழுகன்னு சொன்னியே ராஜா. ஆண்டவரே, இந்த கூடாரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே கண்ணீர் சிந்து முழந்தால் படியிட்டு அழுகிற ராஜா, அழுது ஜெபிக்கிற ராஜா. யாருகிட்ட ராஜா போவோம்? யாருகிட்ட ராஜா போவோம்? நீரே எங்கள் அரணாகவும் பாறையாகவும் இரத்த கோட்டையாக இருக்கிற ராஜா. யாருகிட்ட ராஜா போவோம்? யாருகிட்ட ராஜா குமரி அழுவோம்? நீரே எங்கள் வல்லமையின் சொன்னிய ராஜா, நீரே என் கடவுள் சொன்னிய ராஜா. கோழி தன் குஞ்சுகளை இறங்கி வைத்து பாதுகாப்பது போல கவலைப்படாத, இதோ என்னுடைய பிள்ளைகளாக உங்களை ஆண்டவரே என்னை பாதுகாப்பீர் என்று சொன்னீரே ராஜா. ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, என்று விசேஷமாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசாங்க பொது தேர்வு எழுத போகிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க பாப்போம். 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் இதோ உமக்கு அறிவை ஞானத்தை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. சாலமோனுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தேர்வு எழுதுவதற்கு நான் படிக்கின்ற எல்லாவற்றையும் படிக்கின்ற பொழுது நல்ல ஞாபக சக்தியை தாரும் அப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னை அறிவால நிரப்புங்க, ஞானத்தினால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க. நீங்க ஆண்டவரே வளருகின்ற பொழுது நீர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தது போல ஆண்டவரே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, எனக்கு அறிவையும் ஞானத்திலும் என்னை நிரப்புங்க ராஜா. நான் படிக்கிற ஒவ்வொரு படிப்புகளும் ஆண்டவருடைய உள்ளத்தில் பதியும்படியாக, உடைய உள்ளத்தில் பதியும்படியாக, உடைய இதயத்தில் பதியும்படியாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, நான் படிக்கின்ற பொழுது எந்த விதமான பராக்கிற்கு இடங்கொடாமல் ஆண்டவரே, நான் படிக்கின்ற பொழுது எந்த விதமான பராக்கிற்கு இடங்கொடாமல் ஆண்டவரே, படிக்கின்றவையெல்லாம் ஆண்டவரே ஞாபக சக்தியிலே தங்கும்படியாக, உடைய உள்ளத்திலே தங்கும்படியாக ஆண்டவரே எனக்கு நல்ல ஞாபக சக்தியை தாரும் அப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் மூளையை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உன் ஞாபக சக்தியை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றி உனக்கு ஞானத்தை பொழிகிறார்.
உடைய உச்சம் தலையிலே ஆண்டவர் வல்லமையை பொழிகிறார். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஞானத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அறிவினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஞாபக சக்தியினாலே கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஆவியானவர் உன்னை விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். ஞானம், புத்தி, தெய்வ பயம், விவேகம், கூர்மை ஆசீர்வதிக்கிறார். அஞ்சாதே, ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம், விவேகம் என்றால் உன்னை மணிமுடியாக சுட்டிக் கொள்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க போகிற நேரம். உடைய ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவர் தொட்டு குணமாக்க போகிறோம். இதோ வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து விடுதலையை கொடுத்த கடவுள், உடைய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலையை கொடுத்த கடவுள், இதோ உடைய உச்சம் தலைந்து உள்ளம் கால் வர இருக்கிற ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த போகிற நேரம். உடைய விண்ணப்பத்தை எல்லாம் எடுத்து கூறுங்க. உடைய விண்ணப்பத்தில் எடுத்து கூறுங்க. அதன் விண்ணப்பத்தை கேட்பவர் என்ற பாடலை பாடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய நோய்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பக்தியோடு உருக்கமா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்க போகிறார். அந்த விண்ணப்பத்தை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. உடல்ல என்னென்ன நோய் இருக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லுங்க. உச்சம் தலைந்து உள்ளம் கால் இருக்கிற ஒவ்வொரு நோய்களை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரை விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரை நோக்கி பாடுங்க. என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்கிற கடவுள், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இதோ ஆண்டவர் வருகிறார். தேவாதி தேவன் வருகிறார். ராஜாதி ராஜன் வருகிறார். ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய உச்சம் தலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவலியை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிற நேரம். உங்களுடைய ஒற்றை தலைவலியை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய உடல் முழுவதை ஆண்டவர் தொட போகிற நேரம். உங்களுடைய ஒற்றை தலைவலி, உங்களுடைய தூரத்து பார்வை, கிட்டத்து காதுகள் அடைக்கப்பட்டு உடைய மூக்கு நோய்களையும் உடைய கண் நோய்களையும் உடைய காது நோய்களையும் உடைய தீராத கழுத்து வலியை, உடைய தீராத கழுத்து வலியை, உடைய தீராத தொண்டை வலியை இதோ நக்கரை நாதர் தொடுகிற நேரம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, உன் தலைவலி நீங்கிச்சு, உன் தலைவலி நீங்கிச்சு. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய முகத்தை ரோடிக்கா தொட்டாளே, ஆண்டவரே, என் முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடையும் அப்பா. ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்களை துடையும் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் கைவலி இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் தோள்பட்ட வலி இருக்கோ, ஆண்டவரே சொன்னார்ல, உன் கையை நீட்டு எழுப்பி நட, உன் கையை நீட்டு எழுப்பி நட என்று சொன்ன அந்த தெய்வத்திட்ட ஆண்டவரை தொடுங்க பாப்பா. உடைய கரங்களை நீட்டி ஆண்டவரை தொடுங்க. இதோ உன் தோள்பட்டை வலிகளை, உங்களுடைய கை வலிகளை, உடைய கைமோட்டு வலிகளை ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய சுடான இரத்தம், இதோ அவருடைய கதிர்வீச்சிலிருந்து புறப்படுகின்ற அந்த இரத்தம்
உடைய தோள்பட்டை வலியை, உடைய கைமோட்டு வலியை, உடைய கை விரல்களுடைய வலியை, நம்பினஸ் நோயை இயேசு தொட்டு குணப்படுத்துகிற அதிசய நேரம். ஆமென். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒப்பு கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் இதயத்துல நோய் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இதயத்துல அறுவை சிகிச்சை, லங்ஸ்ல சளி அடைச்சு போய் இருக்குது, ஒப்பு கொடுங்க. இதோ உடைய வயிற்று வலியா, உடைய வயிற்றுல புண்ணு இருக்கா, யூட்ரஸ்ல கேன்சர் இருக்கா, வயிற்றுல கட்டி இருக்குதா, இதோ இயேசுடைய விழாவிலே குத்தி திறக்கப்பட்ட இதோ நீரும் இரத்தமும் உடைய வயிற்று வலியை, உடைய தீராத வயிற்று போக்கு நோயை, உடைய இரத்த போக்கு நோயை, உடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டியை, இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டியை, யூட்ரஸ் கட்டியை, உடைய புற்று நோயை, இயேசுடைய அந்த நீரும் இரத்தமும் இதோ கதிர் வீச்சு, இதோ இயேசுடைய அந்த கதிர் வீச்சு, கீமோதெரபி, உடைய கேன்சர் நோயை இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார். அப்பா இதோ அவருடைய விழாவிலிருந்து குத்தி வடிந்தோடி நீரும் இரத்தமும் இதோ உடைய நோயை, இதோ உடைய வயிற்று வலியை, இதய நோயை, சளியை இயேசு இதோ தொட்டு குணப்படுத்துகிற அதிசயத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். உன் வயிற்று வலி, உன்னுடைய புற்று நோய் இயேசுடைய இரத்தம் தொட்டு குணப்படுத்துகிற அதிசயத்தின் நேரம். மனதுருகி ஜெபிங்க. ஆமென். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்ணீர் விட்டு கேளுங்க. ஆண்டவர் கண்ணீர் விட்டு ஜெபிச்சார்ல, லாசருக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிச்சார்ல, தன்னுடைய இதோ நண்பன் லாசர் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சு லாசருக்கு உயிரை கொடுத்தார்ல. கேளுங்க. ஆண்டவரே எனக்கு முதுகு வலி ராஜா, ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலி ராஜா, ஆண்டவரே தீராத இடுப்பு வலி, முதுகு வலி ராஜா, எனக்கு யாருகிட்ட ராஜா போவே, ஆண்டவரே யாருகிட்ட ராஜா போவே, இதோ நோய்களை எல்லாம் தொட்டு குணப்படுத்தினரே ஆண்டவரே, இதோ உம்முடைய ஆடையை தொட்டவுடனே 12 ஆண்டுகளாக இதோ நோயினால் அவதிப்பட்ட பெண்மணி உன் ஆடையை தொட்டவுடனே இதோ குடும்பச்சாலை நம்பினாலே ஆண்டவரே, இதோ உம்மை தொடுகிறேன் ஆண்டவரே, நம்பிக்கையோடு தொடுகிறேன் ஆண்டவரே, என்னை தொட்டு குணமாக்கு, என் நோய்களை தொடு, என்னுடைய முதுகு வலியை, என்னுடைய இடுப்பு வலிகளை ஆண்டவரே தொட்டு குணப்படுத்தும் அப்பா என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. எல்லோரும் சேர்ந்து பாடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் தயவு செய்து பீடத்திற்கு முன்பாக உடனடியாக வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். ஒப்பு கொடுங்க ஆண்டோட, ஒப்பு கொடுங்க. அப்பா, இதோ யார் யாருக்கெல்லாம் கால் மூட்டு வலி, இதோ தொடை வலி, இதோ மூட்டை மடக்க முடியல ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு எழுப்பி ஜெபிக்க முடியல, குதிகால் வலி, குதிகால் வலி, ஒப்பு கொடுங்க. உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுப்பி நட, உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுப்பி நட என்று முடக்குவாதமற்றவரை நோக்கி சொன்ன ஆண்டவர் உன் கால்களை, உன் கால்களை, உன் முடக்குவாதமற்ற கால்களை, உன் மூட்டு வலிகளை இயேசுவுடைய கால்களிலே ஆணியினால் வடிந்தோடிய இரத்தம் தொட்டு குணப்படுத்துகிறது. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, எல்லோரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். மனை முழுதால் படி இருக்கிறீங்க. கொடுங்க ஆண்டோட, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்லவரே, நல்லவரேன்னு ஒப்பு கொடுங்க. இரண்டு கரங்கள் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. உச்சம் தலையிட்டு உள்ளம் கால்வர, உச்சம் தலையிட்டு உள்ளம் கால்வர. ஆண்டவர் இதோ உங்களை தொடுகிற நேரம், ஆண்டவர் தொடுகிற, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உடைய உள்ளத்தில் கூட எல்லா நோய்களையும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும், மன நோய்களை ஆண்டவர் தொட்டு குணமளிக்கிற நேரம், அதிசயத்தின் நேரம். வழியாக நற்கருணை நாடுடைய கதிர் வீச்சு தொட்டுகிறான். இதோ இந்த 10-12 வகுப்பு மாணவர்களை தொட்டுகிறான். நற்கருணை நாதர் உங்களை விசேஷமாய் தொடுகிறார். உற்று பாருங்க, நற்கருணை நாதர் உற்று பாருங்க. ஆண்டவரே, நீ நிரப்புங்கப்பா, ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. வெறும் கையரா எங்களை போக விட மாட்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களுடைய பிள்ளைகளே, இதோ அறிவுனால நிரப்புங்க, ஞானத்தினால நிரப்புங்க, ஒழுக்கத்தினால நிரப்புங்க, நல்ல பண்புகளால நிரப்புங்க, நல்ல குணநலங்களால நிரப்புங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. இந்த உள்ள குமரல் எல்லாம் ஒப்பு கொடுங்க, உடைய உள்ள வேதனை எல்லாம் ஒப்பு கொடுங்க, மன வேதனை எல்லாம் ஒப்பு கொடுங்க. இயேசு இதோ சிலுவையை தன்னுடைய தோளிலே தாங்கிய கடவுள், இதோ உங்களுடைய நோய்களை, உடைய பாரங்களை, உடைய இதய கவலைகளை இயேசு தன் தோளிலே தாங்கிவிட்டு உங்களுக்கு விடுதலையை தருகிற நேரம். ஆமென், ஆமென். மாண்பியர் பாடலை பாடி இறையாசிக்கிறோம். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ. Thank you, Jesus. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறச்சா, காற்றை இறையாதே, கடலே இறையாதே, சும்மா இரு, எழுப்பி நடன் சொன்னே. இதோ இந்த 10-11 பிள்ளைகளை, 12 ஆப்பம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. ஆசீர்வதிக்கிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், 1000 மடங்கு உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நானும் என் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நீ சொல்வீர். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். தேங்க்யூ. ஆசீர்வதித்த மேலான கிருபைக்காக நன்றி. உம்முடைய உள்ளம் கரங்களிலே எங்களை பொறித்து வைத்தவைக்காக நன்றி. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 ஹல்லேலூயா. முழுதால் படிடுவோம். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியார் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அரசு பொதுத் தேர்வு எழுதுகிற நம் அன்பு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து